அடுத்தது நிற்பீடனத்துல நாங்க உள்ளார்ந்த இப்ப எங்கட உள்ளார்ந்த நிற்பீடனத்தின் நிற்பீடனத்தின் அகத்தடை பாதுகாப்புன்னு சொல்லணும். என்ன தடை பாதுகாப்பு? அகத்தடை பாதுகாப்பு. ஏற்கனவே உள்ளது புறத்தடை பாதுகாப்பாய். முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்து இதுக்கு முன்னுக்கு அகத்தடை பாதுகாப்புன்னு சொல்லலாம், அல்லது 2ஆம் தர வரிசை பாதுகாப்பு சொல்லலாம் தானே. வரிசை பாதுகாப்பு எங்களுக்கு தெரியும். பொதுவாக ஃபர்ஸ்ட் முறை ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் வர தவறுகளை திருத்தி தான் 2ஆவது முறை சரியாக சட்டப்படி செய்யும். சிவனையும் தானே. நாங்கள் ஒரு ஆளை மறிக்கிறோம்னு வைங்களேன், சும்மா இப்படி நின்று மறிக்கிற ஒரு ஸ்டைல், இப்படி குறுக்க நின்று மறிக்க. அதே ஆள் ஆயுதத்தை கையில் கொண்டு வராருன்னு சொன்னால் நாங்கள் நேராக கையை போய் பிடிக்கிறது ஒரு முறை. கையால் இதுங்க போகிற இல்லை, ஆயுதத்தை நேராக போய் பிடிச்சிக்கிட்டா சரி, அதெல்லாம் என்ன பிரச்சனை வரப்போகுது, அப்படி பிடிக்கலாம். இந்த ஸ்டைல் தான் இங்கே நடக்குது. என்னது? அதாவது பிற நோயாக்கிக்கு தானே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கவனமா. நோயாக்கியில நோயாக்கி அல்லது பிற பொருள்னு சொல்லுவோம். இதுல காணப்படுற இது என்ன சமன்? இது என்ன பொருள்? இது ஆன்டிஜன் சொல்லுவோம். பிற பொருள் எதிரியாக்கி இன்னும் சொல்லுவோம். பிற பொருள் எதிரியாக்கின்னு சொல்லுவோம். இதை அடையாளம் காணக்கூடிய மாதிரியான ஒரு தொழிற்பாடு தான் இது நடக்க போகுது. சிம்பிளங்கு தானே. அப்ப நாங்க இதை சொல்லணும் எப்படின்னு சொன்னால், உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் ஒரு கேஸ், தமக்குரியது அல்லாதவற்றை முதலாவது கேஸ். இந்த உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் அகத்தடை பாதுகாப்புக்கு ஒரு 2 கேஸை கதைக்கணும் நாங்கள். முதலாவது கேஸ் என்னென்றால், தனக்குரியது அல்லாதவற்றை. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொன்னேன், முதலாவது செஷன்லேயே சொல்லிக்கிறேன். ரைட்? அப்போ தமக்குரியது அல்லாதவற்றை முதலாவது என்ன செய்யணுமா? அடையாளம் காணணும். அடையாளம் காணல் இது முதலாவது இயல்பு. அகத்தடை பாதுகாப்பு ஒரு இயல்பாகத்தை நாங்கள் சொல்லுவோம். ரைட்? அடையாளப்படுத்தல் அல்லது அடையாளம் காணல். 2வது விஷயம், ரைட், இந்த பிற பொருள் எதிரிக்கு தான் நம்மட பிற பொருள் எதிரி. ரைட்? எதிரியாக்கி இல்லை, எது பிற பொருள் எதிரி, பிற பொருளை எதிர்க்கக்கூடிய எதிரி. நாங்கள் சொல்லுவோம் WBCயை சொல்லலாம். ரைட்? அப்ப பிறபொருள் எதிரி ரைட், எதிரி என்ன செய்யணும் என்றால், அதுல பிறபொருள் எதிரியில வாங்கி மூலக்கூறுன்னு சொல்லுவோம். இது என்ன சம? இது வாங்கி மூலக்கூறு ஆகும். வாங்கி மூலக்கூறு அது போன ஃபர்ஸ்ட் செஷன்ல வடிவா சொல்லி தந்தேன் உங்களுக்கு. பிறபொருள் எதிரியில தான் என்னைக்கும் பிறபொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு காணப்படுது. அப்ப பிறபொருள் எதிரியில உள்ள வாங்கி மூலக்கூறு என்ன செய்யும் என்றால், எதுல உள்ள பிறபொருள் எதிரியாக்கி, பிறபொருள் எதிரியாக்கி எங்க காணப்படும்? நோயாக்கி நுண்ணங்கில காணப்படும். குழம்பிடக்கூடாது. தானே? அப்ப நுண்ணங்கி இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். ரைட்? நோயாக்கி சொல்ல நோயாக்கி. அப்ப நோயாக்கிற ரைட், என்ன அது நோயாக்கில என்ன காணப்படும்? பிறபொருள் எதிரியாக்கி மூலக்கூறு. அப்படித்தான் சொல்லணும் உண்மையில. ரைட்? அப்ப கவனிக்கணுமா? பிறபொருள் எதிரியாக்கி மூலக்கூறு. இந்த பிறபொருள் எதிரியாக்கி மூலக்கூறை நாங்க இன்னொரு வகையிலையும் சொல்லேன். தானே? அடுத்த இன்னொரு ஆள்ற கை நம்மட கையை வாங்குறது என்று சொல்லுவோம். அப்படி இன்னொரு மாதிரி சொல்லலாம். இந்த இப்படி சொல்றது, பேனையே நான் பிடிச்சிக்கிட்டீங்கிறேன்னு சொல்றேன் கையால். 2 வகையில சொல்றது. பேனே கையால பிடிக்கப்பட்டுள்ளது, கை பேனையே பிடிச்சிக்கி. ஒவ்வொரு மாதிரி கைக்கலாம் தானே. எனக்கு நீ அடிச்சான்னு சொல்லலாம், நான் ஒன்னால அடி வாங்கணும்னு சொல்லலாம். 2 விஷயம். மிக கதையை பொறுத்து என்ன செய்வோம்? நம்ம வீரம் எதுன்னு காய்க்கிறேன். நான் ஒன்னால அடி வாங்கினேன்னு சொன்னா அது வீரமா காய்க்கிறே இல்லையே. நான் உனக்கு அடிச்சேன்னு சொன்னா வீரமா காய்ப்போம். சிவனதன் அது மாதிரி தான். இவர்
நோயாக்கிற பிறபொருள் எதிரியாக்கி மூலக்கூறுங்கிறது இன்னொரு ஆளுக்கு தான் எதிரியாக்கி மூலக்கூறு இல்லைதானே. ஆனா இவருக்கு அது வாங்கி மூலக்கூறு. விளங்கிச்சா? அதான் சொல்றது. உங்களுக்கு ரிசோர்ஸுக்கு சொல்லப்பட்ட விஷயமா தான் வாங்கி மூலக்கூறுடன் இந்த நோயாக்கீரை வாங்கி மூலக்கூறு இப்ப குழம்பிடப்படா. அதான் கேஸ். வாங்கி மூலக்கூறுடன் என்ன செய்யுமா? தேர்வுக்குரிய முறையில் இணைந்து கொள்ளும். தெரிவு முறையில் சிறப்பாக இணையும். தெரிவு முறையில் சிறப்பாக இணையும் என்றதுதான் இந்த ரெண்டு இயல். இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்க. விளங்கிட்டு தானே? ரைட். இனி நாங்க இது 4 வகைப்படும். எது? உள்ளார்ந்த நிற்பிடத்தில் அகத்தடை பாதுகாப்பு எத்தனை வகைப்படுமா? 4 வகைப்படும் சொல்றாங்க. இதுல இந்த 3 வகையையும் ஒரே போர்ட்ல வழங்கப்படுது. 4வது கொஞ்சம் தெளிவா சொல்லித்தரணும். ரைட். அப்ப முதலாவது தின்குழிய களம் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தின்குழிய களம். தின்குழிய களம் முதலாவது தெரியும். தின்குழிய களங்கள். 2வது என்ன சொன்ன? இயற்கையாக கொல்லுங்க. அன்னைக்கு சொல்லி தந்துட்டு போனேன் மெதுவா. ஞாபகம் இருக்க தெரியல, மறந்தாத்தான் பயாலஜி. ஏன்னா இயற்கையாக கொல்லும் களம் சொல்றேன். இயற்கையாக கொல்லும் களம். 3வது நுண்ணங்கி எதிர்ப்புரதம். நுண்ணங்கி எதிர்ப்புரதம் என்று சொன்னோம். எதிர்ப்புரதங்கள். 4வது அலட்சி தரு தூண்டற்பேறு. என்னது? அலர்ஜி. அலட்சி தரு கவனம். அலட்சி தரு தூண்டற்பேறு. தூண்டற்பேறு. இப்ப நாங்க இதுக்கு கவனமா இதுல உங்களுக்கு சொல்லிப்பேன். இந்த இடத்துல 2 போட்டிப்பேன், இந்த இடத்துல 4 விஷயம் போட்டிப்பேன் அறிகுறின்னு சொல்லி. இதெல்லாம் இப்ப நிரப்புவேன். இப்ப நீ பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 2 போடுவோம், இதுல ஒரு 2 போடுவோம். இதெல்லாம் என்ன 2 போகுதுன்னு சொல்லி இந்த இடத்துல வச்சு இதை நாங்க தூண்டும்னு கேட்போம். இவ்வளவு தூண்டும். இதான் இதுல என்ன சோட்டா சொல்லி படித்து முடிஞ்சா இப்படி போட்டாலே உங்களுக்கு விளங்கும். ரைட். இந்த கோடு இப்ப விளங்காமிக்கிறதுக்கு படிச்சு முடிய போடுவோம் பாருங்க. அப்ப விளங்கும். ரைட்டா? இனி நாங்க தின்குழிய களங்கள், இயற்கையாக கொல்லுங்கள், நுண்ணங்கி எதிர்ப்புறம் இதை பார்ப்போமா? ரைட். இது ஒன்னொன்னா பார்த்துருவோம். சரி. இந்த 2 விஷயமும் ஓகே தானே உங்களுக்கு? ரைட். அகத்தடை பாதுகாப்புன்றதுதான் இப்ப கேஸ். உள்ளார்ந்த நிற்பிடனத்தின் என்னது? அகத்தடை பாதுகாப்பு. அகத்தடை பாதுகாப்பு. அதுல முதலாவது என்னது? தின்குழிய களம்னு சொல்லுவோம். தின்குழிய களங்கள். தின்குழிய களம் என்றால் உங்களுக்கு தெரியும், திண்ம பொருட்களை உள்ளெடுத்து சாப்பிட்றத நாங்க தின்குழியம்னு சொல்றது. புறக்குழிய அகக்குழிய மாதல், புறக்குழிய மாதல். அகக்குழிய மாதல்னா உள்ளெடுக்குறது, உள்ளுக்கெடுக்கிற அகக்குழிய மாதல். புறக்குழிய மாதல்னா வெளியேற்றது. அகக்குழிய மாதல்ல திண்மத்தை எடுத்தா தின்குழிய செயற்பாடு, திரவத்தை எடுத்தா அப்படி ஒரு வேர்ட்ஸ் நமக்கு இல்லை. களை குடித்தல்னு சொல்லுவோம். அது இல்லை. தண்ணியை குடிக்கிற கேஸ் தானே, தண்ணியை குடிக்கிறேன்னு சொல்லுவோம். சோத்தை திங்கிறேன்னு சொல்லுவோம். அது மாதிரி திண்மமானதை உள்ளுக்கு எடுக்குன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் லைசோசோம் தொழில். லைசோசோம் என்ன செய்யும்? 4 தொழிலுக்கு லைசோசோமுக்கு. ஒன்று உள்ள எடுத்து என்ன செய்யும்? சமிபாடடைய செய்யும். சமிபாடடைய செய்ய என்ன? லைசோசோமுக்குள்ள அதாவது நீர்ப்பகுப்பு நொதியம் காணப்படும். என்னென்ன நீர்ப்பகுப்பு நொதியம்? கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீஸ், லிப்பேஸ், நியூக்ளியஸ். அப்ப எல்லா கூரையும் என்ன செய்யும்? உடைக்கக்கூடிய நீர்ப்பகுப்பு நொதியம் காணப்படும். அப்ப இந்த காலத்துல தின்குழிய களங்கள்ல அதுதான் கூடுதலாக இருக்கு. அதான் நான் சொல்ல வருது. அப்ப அதுல பேசிக்கா தான். சரிதானே? ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். அதுல தின்குழிய களம் முதலாவது விஷயம் நமக்கு தெரியணும். ஒரு சிரத்தலடைந்த களம்னு தெரியணும். என்னது? சிரத்தலடைந்த களம். தொழிலுக்காக இனி சிரத்தலடையத்தானே வேணும். ஏன்னா சிரத்தலடைந்த களமாகும். இது என்ன செய்யும் என்றால் கலத்தக சமிபாட்டின் மூலம் அழிக்கும், உள்ளெடுத்து அழிக்கும். ரைட். எதன் மூலம்? கலத்தக சமிபாட்டின் மூலம் அழிக்கும். அடுத்த விஷயம் கலத்தக சமிபாட்டின் மூலம், சமிபாட்டின் மூலம் அழிக்கும். அது உங்களுக்கு சொல்லியாச்சு.
இப்படி ஒரு பதார்த்தம் ஒன்று இதான் தின்குழிய கலம் என்றால் இது வந்து ஒரு பதார்த்தமாக இருந்தா அது என்ன செய்யும் உள்ளுக்குள்ள போ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி போ இந்த மென்சவு கொஞ்சம் உள்ளுக்குள்ள எடுக்கும் இது இப்படி எடுத்து என்ன செய்யும் இதர உள்ளுக்குள்ள இப்படி எடுத்து ஆளை உள்ளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யும் உள்ளுக்குள்ள கொண்டு வரும் ரைட் இது பெயரும் அப்படி இப்போ இது என்ன செய்யும் அந்த மாதிரி வந்துடும் உள்ளுக்குள்ள அது சூழ மென்சவு இருக்கும் எல்லாத்தையும் போட்டு இது ஒரு திண்மை கூறாத்தான் இருக்க முடியும் அதை என்ன செய்யும் ஃபுல்லாக ஒட்டச்சு வெளியேற்றி விட்டு சின்ன சின்ன கூறாங்க எல்லாம் அழிச்சிடும் அதான் கேஸ் அப்போ எதை அழிக்கும்னு சொல்லுங்க நோயாக்கி பிறப்பொருள்கள் என்னென்ன அழிக்குமா நுண்ணங்கி பிறப்பொருள்கள் ரைட் இறந்த கலங்கள் இதுகளைத்தான் என்ன செய்யும் சிதைவடைந்த கலங்கள் நல்லா விளைக்கணுமா எதை அழிக்கும்னு சொல்லி ஒன்று வந்து என்ன நோயாக்கி அழிக்கும் நோயாக்கின்னா என்ன நோயாக்கி நுண்ணங்கி ரைட் ரெண்டாவது என்ன சொன்னேன் இப்போ ஒன்று நோயாக்கி அதான் நார்மலாக ஸ்டார்ட்ல சொன்னது நோயாக்கியும் அடுத்த பிறப்பொருள் விளைஞ்சா பிறப்பொருட்கள் திருப்பி அதான் வரும் வேற ஒன்றும் வராது ரைட் மூணாவது சிதைவடைந்த கலம் சிதைவடைந்த கலமாகும் சிதைவடைந்த கலம் இந்த மூணையும் என்ன செய்யும் கலத்தக சமிபாட்டின் மூலம் அழிக்கும் ரைட் எல்லாமே வேலை முடிஞ்சு சும்மா இருக்கிறது என்ன இப்போ இந்த நீங்க பாருங்க நிறைய பேருக்கு பென்ஷன் ஏன் கொடுக்குறான் அப்போ இவங்களால வினைத்திறனாக வேலை செய்ய இயலாது விஷயமில்லை தானே நல்ல ஆக்டிவாக வேலை செய்ய இயலாது இப்போ இப்படி நாங்கள் இப்போ படிப்பிக்கிற மாதிரியே இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு படிப்போம்னா இல்லை வசனம் எல்லாம் குறைஞ்சிடும் எக்ஸ்பிளனேஷன் குறைஞ்சிடும் பிள்ளைக்கு விளங்க அதான் விஷயமில்லை தானே அப்படித்தான் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட காலத்தோட பென்ஷன் ஏன் கொடுக்குறது அவங்களால வினைத்திறன செயற்பாடு குறைஞ்சிடும் அப்போ அவங்க செஞ்ச சேவைக்காக வேண்டி ஏற்கனவே கொடுத்ததில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால அவங்க சம்பளத்தை கொடுத்து நினைச்சுவாங்க நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாமல் இருங்க என்று சொல்கிறது அது அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது இல்லாமட்டும் இல்லை சரியா நிறைய அனுபவம் இருக்கும் ஆனால் அந்த வினைத்திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுதான் எதிர்பார்க்குறேன் எல்லாரும் ரைட் அப்போ பாருங்க அப்போ இந்த கலங்கள் வந்து வேலை முடிஞ்சுன்னு சொன்னால் இறந்துடும் இப்போ ஆர்பிசி எவ்வளோ காலம் உயிர் வாழும் சொல்லிக்குது 120 நாள் வேலை முடிஞ்ச மாதிரி இல்லை அதை இனி அழிக்கத்தானே வேணும் இந்த காலம் தானே அழிக்கும் சிவனைஞ்சா அப்போ வேலை முடிஞ்ச காலத்தை போட்டு தள்ளி விட்டு போயிரு நெக்ஸ்ட் அதில் இனி எஃபெக்டிவ் இல்லைத்தானே அதனால தான் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இனி அடுத்தது வந்து இதை அடையாளம் காண்றதுக்காக இவங்களை அடையாளம் காண சிரத்தல் அடைந்த வாங்கி மூலக்கூறுகளை என்ன செய்யும் பயன்படுத்தி அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கே சொன்னமே வாங்கி மூலக்கூறுகளை என்ன செய்யும் பயன்படுத்தி தான் உள்ளுக்கு வாங்கி மூலக்கூறுங்கிறது உங்களுக்கு தெரியும் முதல் மென்சவுற தொழிலே அதான் அது 6 தொழிலில் ஒரு தொழில் வாங்கி மூலக்கூறாக தொழிற்படும் சொல்றது ரைட் ஸோ அடுத்தது வந்து இதுக்கு உதாரணத்தை பாருங்க தின்குழிய கலத்துக்கு 2 உதாரணம் சொல்லுவோம் ஒன்று வந்து என்னன்னா நடுநிலை நாடி சொல்லுவோம் என்ன சாமா நடுநிலை நாடி சொல்லுவோம் தின்குழியத்துக்கு முன்னுக்கு பெருண்டு போட்டுட்டா சரி பெருந்தின் கலம் இந்த 2 தான் இது சும்மாவே சொல்றாங்க வினைத்திறனாக தொழிற்படும் சொல்றாங்க வினைத்திறனாக தொழிற்படும் அவ்வளவுதான் நடுநிலை நாடியை பத்தி உங்களுக்கு தெரியும் ரைட் நடுநிலை நாடி இதுல குருதியில WBCல என்ன பல கருக்களை கொண்ட சிறுமணிகள் கொண்டது சொல்லியிருந்தானே சிறுமணிகள் உண்டு 70% உண்டு அண்ணளவு 70% உண்டு இல்லை உங்களுக்கு பெர்சன்டேஜ் சொல்லல பெருமளவு என்ன காணப்படும் இந்த நடுநிலை நாடி தான் காணப்படும் நடுநிலை நாடியில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ரைட் பாதிப்படைந்த இடம் இருக்குதானே பாதிப்படைந்த இடத்திலிருந்து ஒரு சமிக்சை ஒன்று வரும் ரைட் அந்த சமிக்சைகளுக்கு என்ன செய்யும் சமிக்சைகளினால் கவரப்படும் தெரிஞ்சா சரி சண்டை ஒன்று நடக்கு அல்ல பிரச்சனை நடக்கு அப்படியான ஒரு இடத்துல என்ன செய்யும் சத்தம் வரும் அப்ப அதை நோக்கி ஒரு ஆட்கள் ஓடுவாங்க தானே அது மாதிரி தான் இது பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து என்ன வருமா சிக்னல் அந்த சிக்னல் இப்பயே சொல்லுது அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஏதாவது குத்துப்பட்டாலோ அது அங்கே என்னமாவது நடந்தா அந்த இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டாலோ நுண்ணங்கீர் உள்ள போனாலோ அந்த இளையத்திலிருந்து என்ன செய்யும் ஹிஸ்டமின் ஒரு பதார்த்தம் சுரக்கப்படும் அந்த ஹிஸ்டமின் சமிக்சை அது கிடைச்சதோட இது என்ன செய்யும் அந்த இடத்துக்கு விரைவாக போகும் ஏன் அங்க உள்ள இந்த நோயாக்கிகளை பிற பொருட்களை இதையெல்லாம் என்ன செய்யும் கலத்தக சமிபாட்டின் மூலம் அழிச்சு அந்த இடத்தை என்ன செய்யணும்
அந்த இடத்துக்கு பாதுகாப்பு வழங்கணும். ரைட், அதுதான் அதில் முக்கியமான விஷயம். அடுத்தது இயற்கையாக கொல்லுங்கள். நாங்க குயிக்கா அடுத்தது பார்ப்போமா? சரி, நாங்க இப்ப எங்களோட நிற்பீடனத்துல நிற்பீடனம் இந்த பகுதியில் நாங்கள் கடைசியாக பார்த்திருந்தோம். என்னது உள்ளார்ந்த நிற்பீடனம். உள்ளார்ந்த நிற்பீடனம் அதில் முதலாம் தடை பாதுகாப்பு பார்த்துட்டோம். அடுத்தது ரெண்டாம் தடை பாதுகாப்பில் நாங்கள் அதில் 4 விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் என்ன விஷயம்னு சொன்னால், முதலாவது தின்குழிய களம் சொல்லி தின்குழிய களம் அதை கடைசி கிளாஸில் பார்த்தோம். சரியா? அதோட சேர்ந்த மாதிரி நாங்கள் இப்போ என்ன பார்க்கணும்னா, இயற்கையாக கொல்லும் களம் பார்க்கணும். மூணாவது நுண்ணங்கி எதிர்ப்புரதம். நாலாவது அலட்சி தரு தூண்டற்பேர். நாங்கள் அடிக்கடி எழுதுனா நமக்கு எப்பயும் ஞாபகத்தில் நிற்க கூடுதலா அதுதான் பார்க்குறது. ரைட், இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது இயற்கையாக கொல்லுங்கலம். ரைட், நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த ஒவ்வொரு தலையங்கத்தையும் குயிக்காக பார்த்து முடிப்போம். இயற்கையாக கொல்லும் களம் என்ற தலையங்கத்தை பார்த்தோம்னா, இயற்கையாக கொல்லும் களம் ஒன்று சொல்லணும். நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. என்னென்றால் நமக்கு ஹொமானா இது ஒரு வகையான நிணநீர் குழியமாக தெரியும். இது ஒரு வகையான நிணநீர் குழியமாகும். இந்த விஷயம் தெரியும். ரைட், நிணநீர் குழியம்னா அவங்களுக்கு என்னது நமக்கு தெரியும். WBCல ஒரு வகை தான் என்ன, சிறுமணி உருவானதை நாங்கள் 3ஆ பிரிப்போம். ஒன்று அமில நாடி அல்லது இந்த யோசி நாடி என்று சொல்லுவோம். அதே மாதிரி மூல நாடி, ரைட், பேசோஃபில்ஸ். அதே மாதிரி நடுநிலை நாடி என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒற்றை குழியம், நிணநீர் குழியம் இப்படி பிரிப்போம். இது சிறுமணி அற்றது, இது சிறுமணி உருவானது சொல்லி இப்படி நாங்கள் ஜிப்போம். நிணநீர் குழியத்தை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி ஒரு பெரிய கரு ஒன்று காணப்படக்கூடிய மாதிரி. சரிதானே? அதான் அந்த நிணநீர் குழியமாகும் என்று சொல்லுவோம். ரைட், இது எங்கே காணப்படும் என்று சொன்னால், குருதி, ஈரல், மண்ணீரல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், எங்கெங்கே இது உருவாகும்? ஒன்று குருதி, இதெல்லாம் கேட்பாங்க. ஈரல், அடுத்து என்ன மண்ணீரல் என்று சொல்றது. மண்ணீரல்னா பிள்ளைகள் இந்த ஸ்பிளீன் என்று சொல்லுவாங்க. அது எங்கே காணப்படும் என்று சொன்னால், ரைட், இந்த மாதிரி இந்த இன்னொன்று எழுதிக்கும். நிணநீர் முடிச்சு என்று சொல்றது. நிணநீர் முடிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். நிணநீர் முடிச்சு, நிணநீர் அங்கம், நிணநீர் இளையங்கள்னு சொல்லி நாங்கள் எங்கே பார்த்திக்கிறோம், சர்க்குலேஷன் சிஸ்டத்தில் அதில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிடும் எங்களுக்கு. ரைட், அப்போ அதுலேயும் பார்த்துக்கணுமா, நிணநீர் முடிச்சு, அதே மாதிரி நிணநீர் இளையம், நிணநீர் அங்கம் என்று சொல்லி அதையும் என்ன இந்த மண்ணீர் அலகுகள் தான் உருவாக்குன்னு சொல்லுவோம், குருதி அப்படின்னு சொல்லி. ரைட், கவனம். இதில் இந்த மண்ணீரல்னா கொஞ்சம் பேருக்கு எங்கன்னு தெரியாது. இப்போ இந்த மாதிரி சிறு இதானே, இது இறப்பைன்னு வைங்களேன். இது இறப்பை இப்படி வருது. இதில் சிறு உடல் இங்கே என்ன இப்படி நாங்கள் சதையை இந்த மாதிரி வரையும். சதையை சூழ இந்த மாதிரி கலர் ஒன்றில் என்ன செய்யும், இதுதான் ஸ்பிளீன் என்று சொல்லி, இதைத்தான் மண்ணீர் என்று சொல்லுதான். இந்த மாதிரி ஒரு இடத்துல அது காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அப்போ இது இதை பொறுத்த மட்டும் இது குறிப்பிலக்கற்றது. ரைட், குறிப்பிலக்கற்ற நிற்பீடனத்தின் தொழிற்படும். எப்படின்னா குறிப்பிலக்கற்று என்றால் இப்போ இந்த நுண்ணங்கின் இல்லாத மாதிரி தொழிற்படக்கூடியது. ரைட், இது எதை அழிக்கும்னு முதலாக தெரியணும். எந்தெந்த களத்தை இது அழிக்கும்னு சொன்னால், இயற்கையாக கொல்லுங்கலம் எதை அழிக்கும் என்றால் 2 வகையான களங்கள் அழிக்கும். ஒன்று புற்றுநோய் களங்களை அழிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புற்றுநோய் களம்
புற்றுநோய் கலத்தை அழிக்கும். ரெண்டாவது வைரஸினால் பாதிக்கப்பட்ட கலம், அதான் கேஸ். வைரஸினால் பாதிக்கப்பட்ட கலம், இந்த 2 கலத்தையும் தான் அழிக்கும். இப்ப நமக்கு கொமனா இந்த மாதிரி கலங்கள் காணப்படுதுதான். இது நம்மட உடம்புல உள்ள கலமாகும். இதுவெல்லாம் கலத்தை சூழ என்ன இது, இந்த மாதிரி சிற்றடி வெளியிலையும் காணப்படும். இது கலம். இப்போ வைரஸுங்கிற ஒன்று இது வைரஸ்ன்னு வைங்களேன், ஆராய்ச்சி. இது வைரஸ். அப்போ வைரஸினால பாதிக்கப்பட்ட கலத்தை எது அழிக்கும்னால் இயற்கையாக கொல்லும் கலம் அழிக்கும். அதே மாதிரி புற்றுநோய் கலத்தையும் அழிக்கும்னு சொல்றாங்க. புற்றுநோய் கலத்தை பொறுத்த மட்டும் ஒரு விகாரத்தால் ஏற்படக்கூடிய கலங்கள் தான் அசாதாரணமான கலப்பிரிவடையக்கூடிய கலங்கள். ரைட், கண்ட்ரோல் இல்லாம பிரியும். ரைட், இதைத்தான் என்ன செய்ய முடியாது, இது இந்த கலங்களை இனங்கண்டு அழிக்கும்னு சொல்லுது. கவனமா, இவங்க இந்த 2 கலங்களையும் அழிக்கும். எது அழிக்கும்? இந்த இயற்கையாக கொல்லுங்கலம் அழிக்கும். ரைட், அழிக்கும். இது அழிக்கிறேன்னு சொன்னா நல்ல விளைக்கொள்ளணும் சொல்லுவாங்க. இந்த நானெல்லாம் என்ன செத்து போனேன், இந்த உசுரோடு இருந்தே வாழ இயலாத ஒரு நிலைமைன்ற மாதிரிலாம் கதைப்பாங்க. வாழ்ந்த என்ன பெரிய யோசனை அந்த லெவலில் கதைப்பாங்கல்ல, அதுவும் என்ன, அதுவும் அழிஞ்சு போகிற லெவல் தான். என்னன்னு சொன்னால் அழியிறேண்டா என்னன்னு சொன்னால் வளர இயலாத நிலைமை, முன்னேற இயலாத நிலைமை, அதையும் நாங்கள் அழிதல் தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஸோ இங்கே விழுங்கி அழிக்கிறே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த களம் இந்த களங்களை இயற்கையாக கொல்லுங்களும் உள்ளுக்குள்ள எடுத்து அழிக்க அப்படி இல்லை. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விழுங்கி அழிப்பதில்லை. அப்ப எப்படி இது அழிக்கும் என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட இந்த களங்களுக்கு இடையில் இந்த 2 களத்துக்கும், புற்றுநோய் களங்களுக்கும் வைரஸினால பாதிக்கப்பட்ட இந்த 2 களங்களுக்கு பக்கத்துல போய் என்ன செய்தால் ரசாயன பதார்த்தங்களை வெளிவிட்டு, ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னத்தை வெளிவிடுமா? ரசாயன பதார்த்தங்களை வெளிவிடும். ரசாயன பதார்த்தங்களை வெளிவிடும். ரைட், அல்லது ரசாயன பதார்த்தங்களை சுரந்து அக்கலங்களின் வளர்ச்சியை நிரோதித்து மேலும் பரவுவதை தடுக்கும். நல்லா விளைக்கணுமா? அப்ப விழுங்கி அளிப்பதில்லை. அப்ப என்ன செய்யும்? இந்த ரசாயன பதார்த்தங்களை வெளிவிட்டு அவற்றின் வளர்ச்சியை என்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு ரிசோர்ஸ்ல சொல்லிக்க அதையே சொல்லிக்கணும். ரைட், நிரோதித்து மேலும் பரவுவதை தடுக்கும். வளர்ச்சியை நிரோதித்து என்ன செய்யும்? மேலும் பரவுவதை தடுக்கும். இது ஒரு கேஸா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எது சுரக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எதை அழிக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விழுங்கி அழிப்பதில்லை, ரசாயன பதார்த்தங்களை வெளிவிடுவதன் மூலம் இந்த கேஸ் நடக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், நாங்கள் இனி அடுத்தது நுண்ணங்கி எதிர்ப்புறத்தை பார்ப்போம். சரியா? ரைட்.